சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற IAS, IPS மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் பொதுமக்களை காவல்துறையினர் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இல்லை, பல விஷயங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த IAS, IPS மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறார்? IPS மாநாடு என்பது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களிடையே ஒரு சில முக்கியமான உரையை ஆற்றியிருக்கிறார். தற்பொழுது பார்க்க வேண்டாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அதிக கவனம் செலுத்த வேண்டும், பெண்கள் பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வெளிப்படையான நேர்மையான லஞ்ச லாவணமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்று நம் மக்கள் முடிவு செய்தது நம்முடைய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிக்கெல்லாம் நாம் முக்கிய கவனம் செலுத்தியாக வேண்டும். அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். அதே நேரத்துல தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதில் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவறி கூட பாதித்துவிடக் கூடாது என உரையாற்றியிருக்கிறார். அதே நேரத்துல மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்த வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக சரியாக கனிவோடு நடத்த வேண்டும். மனு கொடுக்க வருகின்ற மக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய பிரச்சனை என்னென்ன புரிந்து கொண்டு உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல மக்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு சான்றிதழ், குறிப்பாக பட்டா போன்ற அடிப்படை தேவைகளை கேட்டுதான் வருவார்கள். அப்படி வருகின்ற மக்களை தங்கள் வீட்டில் இருக்கின்ற மனிதராக நடத்தினால் போதும், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். மக்களுக்கு வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதை அதாவது வங்கியாளர்கள் கூட்டத்தை நடத்தி விசாரிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை வேளையில் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும். வேலை செய்வது, மனு வாங்குவது மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் வேலை அல்ல, தொடர் கண்காணிப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல மாவட்ட ஆட்சியர்களை பொறுத்தவரைக்குமே வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரோடு கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே மூல காரணத்தை கண்டறிந்து குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர்களில் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதற்காக வருவாய்த்துறை, காவல்துறை அனைத்து தகவல்களையும் சேகரித்து அதை சரிபார்த்து முன்பாகவே என்ன நடக்கும் என்று கணித்து அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும். நோ சேஞ்ச் அண்ட் நோ காம்ப்ரமைஸ். பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் செய்தே ஆக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதே போல சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக பெண்களுடைய பாதுகாப்புல உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு பள்ளிக்கும் அருகில் உள்ள கடைகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் அவ்வப்போது அங்கு சோதனை நடத்த வேண்டும். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ரேஷன் கடைகளை பொறுத்தவரைக்குமே எடை குறைபாடுகள் இல்லாமல் தரமான உணவுப் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள், மின் இணைப்பு, மின்சார விநியோகம், முதியோர் ஓய்வூதியம், சான்றிதழ்கள் வழங்குவது போன்றவற்றில் விரைவான செயல்பாடுகள் வேண்டும். மேலும் இயற்கை போன்ற பேரிடர் காலங்களில் ஏற்படும் உடனடி நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள்ல துரிதமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மக்களிடத்தில் கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதுதான் நமது தாரக மந்திரம். அதற்கேற்ப அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் வகையில உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்றும், மக்களின் மனுக்களை கொண்டு வரும்போது இது சாத்தியம் என்று சாத்தியமில்லை என்றால் சரியான காரணங்களுடன் மக்களின் செழிப்பட்ட சொன்னாலே அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அரசின் சேவைகள் அவர் வீட்டுக்கே போய் சேர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறேன் என்றும் இந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார். அதே போல சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும். அதே போல கோவில் திருவிழாக்கள், அரசியல் பேரணிகள் மற்றும் பொது நிகழ்வுகளின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை, அறநிலைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு மற்றும் வருவாய் துறைகள் அனைத்து முக்கிய துறைகளும் இது போன்ற நிகழ்வுகளின் போது காவல்துறையுடன் முன்கூட்டியே ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகள், குற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், விபத்து அதிகமாக நிகழும் பாதைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் அதிகமாக வருகை தரும் இடங்கள் என கண்டறியப்பட்டு அனைத்து முக்கிய இடங்களிலும் CCTV கேமரா, அதாவது கண்காணிப்பு கேமராவும் நிறுவவும்
இயக்கத்தை முனைப்பாக நடத்த வேண்டும். 2ஆம் நிலை நகரங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் நகர்ப்புற சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கவரேஜ் இடைவெளிகளுக்கு குறைப்பதற்காக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மாவட்ட அளவில் நடத்தப்படும் மாதாந்திர கூட்டங்கள்ல சிசிடிவி நிறுவல் தொடர்பான பணி முன்னேற்றம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பெண்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இணையான மற்றும் சமரசமற்ற நிகழ்ச்சி நிரலாக இருக்க வேண்டும். முக்கிய இடங்கள் கண்காணிப்பு, சிசிடி கேமரா கவரேஜ் ஆகியவற்றின் முன்னேற்றம் ஒவ்வொரு கூட்டத்திலும் மதிப்பு ஆய்வு என்பது செய்யப்பட வேண்டும் என பேசியிருக்கிறார். அதே போல சிஓபி அது மட்டும் இல்லாம ஐஜிபி, டிஐஜி, எஸ்பி ஆகியோர் ஆய்வின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் புள்ளி விவரங்கள் மட்டுமல்லாமல் விசாரணையின் போது தரம், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் சார்ந்தோதற்கான இழப்பீடு மற்றும் நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணை வழக்குகள் நிலை அனைத்து ஆகியவற்றையும் மாதந்தோறும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குறிப்பாக போக்சோ வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவில் தாமதம் ஏற்படுவதை சகித்துக் கொள்ளவே கூடாது. பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் புகார்களை மறைக்கவோ தாமதமாக அனுப்பவோ கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்படும் என அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார். அதே போல சிறார் குற்றங்களில் கும்பல் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருட்கள் துஷ்பிரயோகம் குற்றங்களில் ஈடுபடும் போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளி இடைநிறுத்தம் குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணியாக இருப்பதால் பள்ளி மற்றும் கல்வித்துறைகள் இடைநிறுத்தங்களை நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். சிறார் நீதி சட்ட விதிகளை திறம்பட பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து காவல், வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத மலைப்பகுதியில் சட்டவிரோத வடிகட்டல் இடங்கள் பற்றிய தகவல் சேகரிக்க வேண்டும். சமூக அளவிலான தடுப்புக்கு உள்ளாட்சி அமைப்புகளை தீவிரமாக ஈடுபடுத்த வேண்டும். மேலும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை அமலாக்கம் மட்டுமே தீர்க்க முடியாது. போதைப் பொருள் தேவை குறைப்புக்கும் அதே போல சம கவனம் என்பது செலுத்தப்பட வேண்டும். சுகாதாரத்துறை அனைத்து மாவட்டங்களிலும் போதை முறிவு முகாம்களை நடத்த வேண்டும். பழக்கத்திற்கு உள்ளாக்கும் போதை மருந்துகளாக சில மாத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மருந்து ஆய்வாளர்கள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் அனைவரும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அதே போல நாக்கோட்டு கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இது குறிப்பாக சொல்லணும்னா திருவள்ளூர், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற எல்லையோர மாவட்டங்கள் வழியாக போதைகள் கடத்தப்படுவதையும் உரிய அனுமதியின்றி கனிம வளங்கள் கடத்தப்படுவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும். சென்னை, கோயம்புத்தூர் மேலும் திருப்பூர் போன்ற தொழில்துறை மண்டலங்கள்ல குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர் மக்களிடையே கஞ்சா, குட்கா மற்றும் பிற போதைப் பொருட்களின் பரவல் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். புலம்பெயர்ந்த அதிகமாக வாழும் பகுதிகளில் இலக்கு கொண்ட விழிப்புணர்வு மற்றும் அமலாக்கம் நடத்தப்பட வேண்டும். அதே போல காவிரி, வைகை மற்றும் பிற ஆட்டு மணல் படுகைகளில் சட்டவிரோத மணல் திரட்டை கண்டறிந்து சுரங்க, வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து சட்டவிரோத மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.